வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்குற ரகம் சில்லிக்கொடி. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து 2 ரகமாக வருது. அதாவது கம்பெனி வெரைட்டியாக விதைகள் வருது. அதே மாதிரி இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் பகிர்ந்திருந்தார். இதில் பார்த்திங்கன்னா இது நாட்டு ரகம். இந்த சில்லிக்கொடி நாட்டு ரகம். சில்லிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விவசாயிங்க நிறைய பேர் இதை வந்து விளைவிக்கிறாங்க. நம்ம நாட்டு ரகங்களில் சில்லுகுரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில்லுகுரி கத்திரி அப்படிம்பாங்க. இது பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லா பெருசாக வரும். இந்த கலரில் இருக்கும். இதை வெறுண்ணியே சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நல்ல பூச்சி தாக்குதல் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா தாண்டி வளருது. அதாவது பூச்சி தாக்குதல், எந்த பூச்சி தாக்குதல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருந்தாலும் இதுக்கும் நம்ம வந்து நல்லா பூச்சி தாக்குதலையும் எதிர்த்து வாழுது அப்படி தான் சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ, இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூ பூக்கும். இதில் இந்த சில்லுகுரி வெரைட்டியில் வந்து வெள்ளைப்பூ தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். கோமியம் ஸ்ப்ரே இல்லாட்டினா உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் கரைசல் இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்து வந்தாலே போதும். இப்போ இந்த சீசனுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் இருக்கத்தான் செய்யும். அதாவது கத்திரிக்காய் செடின்ட்டு இல்லை, மற்ற அவரை எல்லாத்திலையுமே இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கத்தான் செய்யும். ரீசன் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகிற நேரம். இந்த ஒரு ஸ்கூலிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, அதாவது வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பூச்சி இனப்பெருக்க காலம்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய இந்த சமயங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் வெரைட்டி, மெக்சிகன் பீட்டில், இது எல்லாமே கம்பளிப்பூச்சி, மெக்சிகன் பீட்டில், அந்த இலைப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த தொந்தரவுகள் எல்லாமே இப்போ இருக்கும் அதிகமாக. இந்த கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெறுண்ணியே கடித்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்று தான் சின்னதாக எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். கரை சவைக்கலை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முக்காவாசி விவசாயிங்க இந்த ரகம், அதாவது கம்பெனி ரகம், இதே மாதிரி கலரில் வரும் கம்பெனி ரகத்தை போடுவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அது சில்லிக்கொடி. அது ஆனால் இது சில்லுகுரி. இது இந்த ரகம் பார்த்திங்கன்னா விதைச்சி கிட்டத்தட்ட 55லேருந்து 60வது நாளே காய் தர ஆரம்பிச்சிடுது. இது ஆக்சுவலாக செகண்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு இது வந்திருக்கு. முதல் ஹார்வெஸ்ட் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஜூலை 16 விதைச்சேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து அக்டோபர் மாதம் 10 தேதி ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஒரு ஹார்வெஸ்ட்டும் எடுத்துட்டேன். பொதுவாக கத்திரி ரகங்களுக்கு அதிக பராமரிப்பு தேவை சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போதே பராமரிப்புன்றதை பார்த்தா போதும். அதாவது ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருக்கா அந்த மாதிரி பார்த்தா போதும். வாரத்தில் ஒரு நாள் மஞ்சள் தூள் கரைசல் தெளிக்கலாம், கோமியம் தெளிக்கலாம். அதாவது 30 ml per லிட்டர் தெளிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சமயங்களில் மஞ்சள் பூச்சி இலைப்பேன் தாக்குதல் இருக்கும். அதுக்கும் வந்து கோமியமே போதும்.
அடுத்த வீடியோவில் வேறு சில ரகங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.